மைண்ட் ஸ்விட்ச் எனிக்மா பாடி ஸ்வாப்ஸ் மர்மத்தை வெளிப்படுத்தியது. அத்தியாயம் -5. ஒரு புதிரான தீர்க்கதரிசனம் விண்மீன் சங்கமத்தில் மறக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிகிறது. காணாமல் போன காவலர்களின் ஆலயங்களில் இருந்து கண்டுபிடித்த விஷயங்கள் அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு புதிய ஞானத்தையும் சக்தியையும் கொண்டு வந்தன. எனினும் சமநிலையை குலைக்கும் மறைக்கப்பட்ட சக்தியைப் பற்றி உரைகளில் குறிப்பிடப்பட்ட குறித்த பருப்புள்ளிகள் எவனாஸ் மற்றும் நந்தினியின் மனங்களில் பலமாக இருந்தன. உண்மையை வெளிப்படுத்த முனைந்த அவர்கள் இந்த புதிரை ஆழமாக ஆராய முடிவு செய்தனர். ஒரு மாலை எவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களது அடுத்த நடவடிக்கைகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது. அறக்கட்டளைக்கு எதிர்பாராத ஒரு விருந்தினர் வந்தார். அவர் தனது பெயரை கவி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். மறைக்கப்பட்ட சக்தியை பற்றிய அறிவை கொண்ட துறவி. நான் நிழல்களில் மறைந்திருக்கும் இருளை புரிந்து கொள்ள பல இடங்களில் பயணம் செய்தேன். கவி கூறினார். நீங்கள் தேடும் சக்தி உள்நிழல் என்று அழைக்கப்படுகிறது. இது சமநிலையையும் ஒற்றுமையையும் குலைக்க எப்போதும் முயற்சிக்கின்ற ஒரு புராதன அணி. உற்சாகமாக எவனாஸ் மற்றும் நந்தினி கவியிடம் அவரது அறிவை பகிர்ந்து கொள்ள அழைத்தனர். உள்நிழல் என்பது வெளிப்புற அச்சுறுத்தல் மட்டுமல்ல. அது உள்ளுணர்வின் குழப்பம் மற்றும் சமூகங்களின் உள்நிலை மோதல்களின் வெளிப்பாடு என்றும் அவர் விளக்கினார். உள்நிழல் பிளவு மற்றும் குழப்பம் உள்ள இடங்களில் மட்டுமே வளர முடியும். கவி தொடர்ந்தார். அதை தோற்கடிக்க வெளிப்புற சவால்களை எதிர்கொள்வதுடன் உள்ளுணர்வின் போராட்டங்களை திருத்த வேண்டும். இந்த புதிய புரிதலுடன் எவனாஸ் மற்றும் நந்தினி அறக்கட்டளையை உள்ளே இருந்து வலுப்படுத்த ஆர்வமாக இருந்தனர். அனைவரும் தங்களது தனிப்பட்ட பயங்களை, சந்தேகங்களை மற்றும் மோதல்களை சமாளிக்க உதவும் பட்டறைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகளை நடத்தினர். நோக்கம் உள்நிழல் தாக்கத்தை எதிர்க்க வல்ல வலுவான ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்குவது. நிழலை எதிர்கொள்வது. அறக்கட்டளை இந்த உள்ளக வலிமையை மேம்படுத்தியபோது. எவனாஸ் மற்றும் நந்தினி தொடர்ந்து உள்நிழலை ஆராய்ந்தனர். அனன்யா தனது ஆராய்ச்சி திறன்களை பயன்படுத்தி புராதன ஆலயத்தை குறித்த குறிப்புகளை கண்டுபிடித்தார். இது அகிவிட்ஸின் முன்னோடி காவலர்களால் சந்திக்கப்பட்டு முத்திரை சாத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த ஆலயம் ராஜஸ்தானின் ஒரு தூர்ந்த பகுதியில் அமைந்துள்ளது. உள்நிழலை புரிந்து கொள்ளவும் இதனை தோற்கடிக்கவும் திறனானதற்கான திறவுகோல் இருக்கலாம் என கூறப்பட்டது. பதில்களை தேடும் ஆர்வத்தில் எவனாஸ், நந்தினி, அனன்யா மற்றும் கவி ஆலயத்திற்கு புதிய பயணம் மேற்கொண்டனர். சோற்று பாலைவனத்தின் வழியாக பல நாட்கள் பயணத்தின் பின். அவர்கள் ஆலயத்தின் நுழைவுக்கு குறிக்கோளை அடைந்தனர். இது ஒரு மலைப்பாங்கில் செதுக்கிய உயர்ந்த கட்டமைப்பாக இருந்தது. ஆலயம் புராதன சக்தியும் புதிரும் கொண்டதாக தோன்றியது. அவர்கள் உள்ளே சென்று அவர்களின் தீர்மானத்தையும் ஒற்றுமையையும் சோதிக்கும் தொடர் சோதனைகளை சந்தித்தனர். முதல் சோதனை பிரதிபலிப்பின் சோதனை அவர்களின் ஆழ்ந்த பயங்களையும் அச்சங்களையும் எதிர்கொள்வதற்கான சோதனையாக இருந்தது. குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவர்களின் உள்ளுணர்வு பிசாசுகளை எதிர்கொண்டு அகிவிட்ஸின் கற்பித்தல்களிடமிருந்து பலம் பெறினர் மற்றும் இந்த தனிப்பட்ட சவால்களை வென்றனர். இரண்டாவது சோதனை ஒற்றுமையின் சோதனை அவர்களைச் சேர்ந்த பணயங்களை சிக்கலான மர்மங்களை பொருத்தி மற்றும் சிக்கலான வரைபடங்களை நகர்த்த இணைந்து வேலை செய்ய கட்டாயமாக்கியது. இந்த சோதனை நம்பிக்கையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தியது. ஒற்றுமையின் மூலம் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நினைவுபடுத்தியது. இறுதி மோதல் ஆலயத்தின் இதயத்தில் அவர்கள் ஒளி மற்றும் நிழலின் சின்னங்களால் பொறிக்கப்பட்ட ஒரு புராதன பலிபீடத்தை கண்டனர். இங்கே அவர்கள் உள்நிழலின் வெளிப்பாடு அவர்களின் சந்தேகங்களையும் பயங்களையும் ஊட்டும் ஒரு சுழலும் இருண்ட அணி. அதை தோற்கடிக்க எவனாஸ் மற்றும் நந்தினி தங்கள் உள்ளுணர்வு ஒளியையும் உள்நிழலை ஒன்றிணைத்து எதிர்கொள்வதற்கு உதவினர். அவர்கள் ஒற்றுமையின் பலத்தையும் அகிவிட்ஸின் கற்பித்தல்களையும் ஆதரித்து அந்த அணியை நேருக்கு நேர் எதிர்கொண்டனர். கவி அவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் சேகரித்த பளிங்கு துண்டுகளின் சக்தியுடன் ஒத்திசைவு படுத்தும் புராதன மந்திரங்களை பாடினார். அனன்யா உரைகளின் அறிவை பயன்படுத்தி அவர்களது ஆற்றலை வழிநடத்த உதவினார். இருளின் மீது ஒளியின் தடையை உருவாக்கின. போர் கடுமையாக இருந்தது. மனோவியல்களும் ஆற்றல்களும் மோதின. உள்நிழல் அவர்களது பயங்களையும் சந்தேகங்களையும் பயன்படுத்த முயன்றது. ஆனால் எவனாஸ் மற்றும் நந்தினி உறுதியுடன் இருந்தனர். ஒருவருக்கு ஒருவரால் ஆதரவு அளித்து அவர்களது ஒற்றுமையிலிருந்து பலம் பெற்றனர். இறுதியாக முக்கியமான தருணத்தில் அவர்கள் தங்களது ஒளியை ஒன்றிணைத்து ஒரு சக்திவாய்ந்த ஆற்றலின் வெடிப்பை உருவாக்கினர். அது உள்நிழலை சூழ்ந்தது. அந்த அணி துடித்தது. அதன் இருண்ட உருவம் அவர்களது ஒருங்கிணைந்த பலத்தையும் ஒற்றுமையையும் எதிர்கொண்டு நீங்கிவிட்டது. நிழலை தோற்கடித்த பின்பு ஆலயத்தின் சூழல் மாறி அமைதியையும் கொண்டது. பலிபீடம் ஒளியின் வெப்பத்தை ஒளிர்ந்தது. அவர்களது வெற்றி மற்றும் சமநிலையின் மீட்பு குறிக்கும்.
அறக்கட்டளைக்கு திரும்புதல். அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய போது எவனாஸ், நந்தினி, அனன்யா மற்றும் கவி வீரர்களாக வரவேற்கப்பட்டனர். உள்நிழலை எதிர்த்த அவர்களது வெற்றி ஒற்றுமை, சமநிலை மற்றும் உள்ளுணர்வு வலிமையின் சான்றாக இருந்தது. அறக்கட்டளை இப்போது இன்னும் பலமாக இருந்தது. உலகம் முழுவதும் தேடுபவர்கள் வந்தனர். அவர்கள் பயணத்தில் கற்ற பாடங்கள் அறக்கட்டளையின் கற்பித்தல்களில் ஒரு அங்கமாக மாறியது. மற்றவர்களுக்கு தங்களது உள்ளுணர்வு நிழல்களை எதிர்கொண்டு அவர்களுள் ஒற்றுமையை கண்டுபிடிக்க உதவியது. அகிவிட்ஸ் அறக்கட்டளையில் சூரியன் உதயமாகும்போது எவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களது பயணத்தை நினைவுகூர்ந்தனர். எப்போதும் சவால்களும் எதிரிகளும் இருக்கும். ஆனால் அவர்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்ளும் திறனுக்கு நம்பிக்கையுடன் இருந்தனர். உள்நிழலை தோற்கடித்த பிறகு அகிவிட்ஸ் அறக்கட்டளை வளர்ந்தது. எவனாஸ் மற்றும் நந்தினியின் தலைமையும் கற்பித்தல்களும் பலரை அவர்களது முயற்சியில் சேர தூண்டின. அவர்கள் சமீபத்திய வெற்றிகளை கொண்டாடியபோது ஒரு புதிய புதிரானது வெளிப்படத் தொடங்கியது. இது மேலும் ஆழமான பரம்பரை எதிரியை குறிக்கின்றது. ஒரு நாள் காலை அறக்கட்டளைக்கு ஒரு மர்மமான உரை வந்தது. அதனை அனுப்பியவர் தெரியவில்லை. அந்த உரை காணாமல் போன காவலர்களின் ஆலயங்களில் கண்டுபிடிக்கப்பட்டவை போன்ற ஒரு பழங்கால எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அனன்யா பழங்கால உரைகள் பற்றிய விரிவான அறிவுடன் அதை புரிந்துகொள்ளத் தொடங்கினார். இந்த உரை ஒரு புதிரான தீர்க்கதரிசனத்தை பேசுகிறது என்று அனன்யா விளக்கினார், அவரது குரலில் கவலையுடன். இது ஒளி மற்றும் நிழலின் ஒன்று கூடுதலை மற்றும் அராஜகத்தின் அரிகரன் என்று அறியப்படும் ஒரு பழங்கால எதிரியின் எழுச்சியையும் குறிப்பிடுகிறது. தீர்க்கதரிசனம் ஒளி மற்றும் நிழலின் சமநிலை முன்பு காணாத அளவிற்கு சோதிக்கப்படும் நேரத்தை பற்றி பேசுகிறது. எதிர்நோக்கப்படாத ஒற்றுமையும் ஞானத்தையும் கொண்ட உடன் எதிர்கொள்ளாவிட்டால் இருளின் துல்லியத்தை சோதிக்கும் சக்தியை எச்சரிக்கின்றது. எவனாஸ் மற்றும் நந்தினி இந்த புதிய அச்சுறுத்தல் அவர்கள் முந்தைய சவால்களை விட மேலும் மோசமாக இருக்கலாம் என்பதை உணர்ந்தனர். அராஜகத்தின் அரிகரன் மற்றும் தீர்க்கதரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று கூடுதல் பற்றிய கூடுதல் தகவல்களை தேடத் தொடங்கினர். அஜராவின் முனிவுக்கு பயணம். அவர்கள் தேடுதல் அவர்களை அஜராவின் முனிவுக்கு அழைத்துச் சென்றது. அவரது கண்கள் அவர்களது பயணத்தின் நோக்கத்தை அறிந்தபடி. நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், முனிவி கூறினார். அவரது குரல் ஆலயத்தின் வழியாக ஒலிக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பும் தீர்க்கதரிசனம் ஒரு பெரிய சோதனை பற்றி பேசுகிறது. இது உங்கள் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதிக்கும். முனிவி அவர்கள் பழமையான ஓவியங்களால் நிரம்பிய அறையில் அழைத்துச் சென்றார். அவர் அராஜகத்தின் அரிகரனின் கதை கூற ஆரம்பித்தார். இது குழப்பம் மற்றும் அழிவில் நன்றாக வாழும் ஒரு பழங்கால அணி. புராணத்தின் படி அரிகரன் அகிவிட்ஸின் முன்னோடி காவலர்களால் சீலிட்டுவிடப்பட்டனர். ஆனால் உலகில் அதிகரிக்கும் சமநிலை இல்லாததால் சீல் பலவீனமாகி வருகிறது. தீர்க்கதரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்று கூடுதல் என்பது சீல் அதன் பலவீனமதிகமாக இருக்கும் பொழுதாகும். முனிவி விளக்கினார். மீதமுள்ள காவலர் சீலின் துண்டுகளை கண்டுபிடித்து அதை மறுபடியும் இணைத்து மட்டுமே நீங்கள் அராஜகத்தின் அரிகரனை வெளியிடாமல் தடுக்க முடியும். காவலர் சீலை தேடும் சோதனை. அஜராவின் முனிவி அவர்களுக்கு காவலர் சீலின் மீதமுள்ள துண்டுகளின் இருப்பிடங்களை பற்றிய குறிப்புகளை வழங்கினார். இந்த துண்டுகள் உலகம் முழுவதும் சிதறி முதன்மை காவலர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் முதன்மையான தலமாக தேர்ந்தெடுத்தது ஆசாமின் அடர்ந்த காடுகளில் அமைந்துள்ள சிலுவையின் கோயிலாகும். இந்த ஆலயம் முதன்மை காவலர்களின் சக்திகளின் அம்சங்களை பிரதிபலிக்கும் மர்மங்களை தீர்த்து காக்கப்பட்டிருந்தது. கோவிலின் உள்ளே நுழைந்து அவர்கள் பெருங்கனிகள் தங்கள் பயங்களையும் சந்தேகங்களையும் பயன்படுத்த முயன்றது. ஆனால் யவனாஸ் மற்றும் நந்தினி உறுதியுடன் இருந்தனர். ஒருவருக்கு ஒருவரால் ஆதரவு அளித்து அவர்களது ஒற்றுமையிலிருந்து பலம் பெற்றனர். இறுதியாக முக்கியமான தருணத்தில் அவர்கள் தங்களது ஒளியை ஒன்றிணைத்து ஒரு சக்திவாய்ந்த ஆற்றலின் வெடிப்பை உருவாக்கினர். அது உள்நிழலை சூழ்ந்தது. அந்த அணி துடித்தது. அதன் இருண்ட உருவம் அவர்களது ஒருங்கிணைந்த பலத்தையும் ஒற்றுமையையும் எதிர்கொண்டு நீங்கிவிட்டது. நிழலை தோற்கடித்த பின்பு ஆலயத்தின் சூழல் மாறி அமைதியையும் கொண்டது. பலிபீடம் ஒளியின் வெப்பத்தை ஒளிர்ந்தது. அவர்களது வெற்றி மற்றும் சமநிலையின் மீட்பு குறிக்கும். அறக்கட்டளைக்கு திரும்புதல். அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய போது யவனாஸ், நந்தினி, அனன்யா மற்றும் கவி வீரர்களாக வரவேற்கப்பட்டனர். உள்நிழலை எதிர்த்த அவர்களது வெற்றி ஒற்றுமை, சமநிலை மற்றும் உள்ளுணர்வு வலிமையின் சான்றாக இருந்தது. அறக்கட்டளை இப்போது இன்னும் பலமாக இருந்தது. உலகம் முழுவதும் தேடுபவர்கள் வந்தனர். அவர்கள் பயணத்தில் கற்ற பாடங்கள் அறக்கட்டளையின் கற்பித்தல்களில் ஒரு அங்கமாக மாறியது. மற்றவர்களுக்கு தங்களது உள்ளுணர்வு நிழல்களை எதிர்கொண்டு அவர்களுள் ஒற்றுமையை கண்டுபிடிக்க உதவியது.
அகிவிட்ஸ் அறக்கட்டளையில் சூரியன் உதயமாகும் போது யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களது பயணத்தை நினைவுகூர்ந்தனர். எப்போதும் சவால்களும் எதிரிகளும் இருக்கும். ஆனால் அவர்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்ளும் திறனுக்கு நம்பிக்கையுடன் இருந்தனர். அராஜகத்தின் அரிகரனை தோற்கடித்து சமநிலையை மீட்ட பிறகு. அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் வாழ்க்கை வளர்ச்சி மற்றும் அமைதியின் காலத்தில் அமைந்தது. யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களது கூட்டாளிகளுடன் தொடர்ந்து கற்றுத்தரும் மற்றும் ஊக்குவித்தார்கள். பலரையும் தூரத்திலிருந்து இழுத்து வந்தார்கள். ஆனால் அவர்களின் பயணம் இன்னும் முடிந்ததில்லை. ஒரு மாலை அறக்கட்டளையில் ஒரு கொண்டாட்டத்துக்கு கூடும் போது. ஒரு புதிய விருந்தினர் வந்தார். மறுமையான கண்களுடன் ஒரு முதியவர். எண்ணற்ற ஆண்டுகளின் பாரத்தை கொண்டது போல தெரிந்தது. அவர் தனது பெயரை அரவிந்த் என்று அறிமுகப்படுத்தினார். அவர் அகிவிட்ஸ் மற்றும் காவலர்களின் பழமையான உரைகளை கற்க தனது வாழ்க்கையை செலவழித்தவராகும். நான் மறக்கப்பட்ட ஒரு மண்டலத்தின் அறிவை பகிர்வதற்காக வந்துள்ளேன். அரவிந்த் கூறினார். அகிவிட்ஸின் கற்றல்களின் சுவடுகளை அதன் தூய்மையான வடிவத்தில் பாதுகாத்த ஒரு இடம். ஆனால் பின்னர் மறக்கப்பட்டு அபாயகரமாக மாறியுள்ளது. அரவிந்த் மறக்கப்பட்ட மண்டலம் பற்றிச் சொன்னார். இது முதன்மை காவலர்களுக்கு ஒரு தஞ்சமாக இருந்தது. அவர்கள் தியானம் செய்யவும் பயிற்சி மேற்கொள்ளவும். அவர்களின் மிக முக்கியமான அறிவை சேமிக்கவும். ஆனால் காலம் கடந்த நிலையில் மண்டலம் வரலாற்றில் இருந்து காணாமல் போனது. அதன் இடம் புராணங்களாலும் கதைகளாலும் மறைக்கப்பட்டுவிட்டது. சமீபத்தில் அரவிந்த் அதன் சாத்தியமான இருப்பிடத்தை குறிப்புகள் கண்டுபிடித்தார். அது இமயமலையின் ஆழத்தில் உள்ளது. பயணம் தொடங்குகிறது. இந்த பழமையான ரகசியங்களை கண்டுபிடித்து அவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உறுதியுடன். யவனாஸ் நந்தினி அனன்யா கவி மற்றும் அரவிந்த் பயணத்திற்கு தயாரானார்கள். அவர்கள் பொருட்களை சேகரித்தார்கள். வரைபடங்களை ஆலோசித்தார்கள் மற்றும் மகத்தான மலைகளின் பக்கம் சென்று காத்திருந்தார்கள். இமயமலையை வளைந்து செல்லும் பயணம் மிகவும் கடினமானது. கடுமையான வானிலை மற்றும் அபாயகரமான பாதைகளால் நிறைந்தது. ஆனால் அவர்களின் தீர்மானம் உலக்காதது. அரவிந்தின் குறிப்புகள் அவர்களை மலைச் சிகரங்களால் சூழப்பட்டு. மஞ்சாடி மூடிய ஒரு மறைமுக பள்ளத்தாக்குக்கு வழிநடத்தின. அந்த பள்ளத்தாக்கின் இதயத்தில் அவர்கள் பிரம்மாண்டமான கற்சிலை கதவை கண்டுபிடித்தனர். அதில் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சின்னங்கள் இருக்கின்றன. இந்த சின்னங்கள் அனன்யா உணர்ந்தார். அகிவிட்ஸின் கற்றல்களுடன் மற்றும் காணாமல் போன காவலர்களின் ஞானத்துடன் தொடர்புடையவை. கதவை திறத்தல். கதவை திறக்க அவர்கள் சிக்கலான புதிர்களை தீர்க்க வேண்டும். ஒவ்வொன்றும் அவர்களின் அறிவு உள்ளுணர்வு மற்றும் ஒற்றுமையை சோதிக்கும். ஒன்றிணைந்து அவர்கள் பழமையான புதிர்களை தீர்த்து சின்னங்களை ஒழுங்குபடுத்தினர். இறுதியில் மறக்கப்பட்ட மண்டலத்தின் நுழைவாயிலை கட்டாயமாக திறந்தனர். உள்ளே நுழைந்தபோது அவர்கள் முன் உள்ள காட்சியால் திகைப்புற்றனர். மண்டலம் மிகப்பெரிய சொர்க்க வடிவிலான பூமி. பழமையான கட்டிடங்கள் ஓடுகின்ற ஓடைகள் மற்றும் செழிப்பான தோட்டங்கள் இருந்தன. காற்றில் அமைதியும் காலத்தை மீறிய ஞானமும் நிறைந்திருந்தது. மேலும் ஆராய்ந்த போது அவர்கள் மண்டலம் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் அகிவிட்ஸின் கற்றல்களின் வித்தியாசமான அம்சங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அங்கு பயிற்சி மைதானங்கள் தியான மண்டபங்கள். பழமையான உரைகளால் நிரம்பிய நூலகங்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பொருட்களைக் கொண்ட அறைகள் இருந்தன. காவலர்களின் பாரம்பரியம். மண்டலத்தை ஆராய்ந்தபோது அவர்கள் முதன்மை காவலர்களின் ஆன்மாக்களை எதிர்கொண்டனர். அவர்கள் எத்தீரியலான உருவங்களாக தோன்றி. அவர்களை வழிநடத்தி ஞானத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆன்மாக்கள் மண்டலம் உண்மையில் ஒரு தஞ்சமாக இருந்தது என்று வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அது ஒரு சிறைக்காகவும் மாறியது. காவலர்களை நித்திய சுழற்சியில் சிக்க வைத்து. பாதுகாப்பும் தனிமையும். காவலர்கள் ஒரு இருண்ட சக்தி மண்டலத்தில் நூற்றாண்டுகளுக்கு முன்பு புகுந்து. அதன் ஆற்றலை ஊழல் செய்து மண்டலத்தை மறைவாகி விட்டது. இந்த சக்தி நம்பிக்கை இழப்புக்கும் சந்தேகத்திற்கும் உண்டான ஆற்றலை உணர்ந்தது. அது உள்நிழலுடன் ஒத்திருந்தது. நம்பிக்கை இழப்பின் திரையை எதிர்கொள்வது. மண்டலத்தை மீட்டு காவலர்களின் ஆன்மாக்களை விடுவிக்க. யவனாஸ் நந்தினி அனன்யா கவி மற்றும் அரவிந்த் நம்பிக்கை இழப்பின் திரையை எதிர்கொண்டு தோற்கடிக்க வேண்டும். இறுதி போராட்டம் மண்டலத்தின் இதயத்தில் நடந்தது. அங்கு ஊழல் மிகுந்தது. நம்பிக்கை இழப்பின் திரை ஒரு இருண்ட சுழலும் பணியாக மாறியது. அது அவர்களைச் சுற்றி உண்ணும் முயற்சியில் இருந்தது. அவர்களின் பயிற்சியை அகிவிட்ஸின் கற்றல்களை மற்றும் காவலர்களின் ஆன்மாக்களின் ஆதரவை நம்பி. அவர்கள் இருளுக்கு எதிராக போராடினர். போராட்டம் கடுமையானது. நம்பிக்கை இழப்பின் திரை அவர்களின் ஆழமான பயங்களையும் சந்தேகங்களையும் பயன்படுத்த முயற்சித்தது. ஆனால் யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் உறவிலிருந்து மற்றும் அவர்கள் பெற்ற ஞானத்தில் இருந்து வலிமையுடன் இருந்தனர்.
அவர்களது கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து அவர்கள் ஒளியையும் ஒற்றுமையையும் பாய்ச்சினர். இருளை தள்ளிய நேரத்தில் அதனுடன் அவர்கள் நம்பிக்கை இழப்பின் திரையை உடைத்துவிட அதை மண்டலத்திலிருந்து நீக்கிவிட்டனர். இருள் சிதறியபோது மண்டலம் வெப்பமான பிரகாசமான ஒளியால் நிறைந்தது. மற்றும் காவலர்களின் ஆன்மாக்கள் விடுவிக்கப்பட்டன. புதிய தொடக்கம். நம்பிக்கை இழப்பின் திரையை தோற்கடித்து மண்டலத்தை மீட்ட பிறகு காவலர்களின் ஆன்மாக்கள் யவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கு அவர்கள் வலிமைக்கும் ஞானத்திற்கும் நன்றி தெரிவித்தனர். அவர்கள் மண்டலத்தின் மீதமுள்ள ஞானம் மற்றும் பொருட்களை அளித்தார்கள். அவர்களுக்கு அகிவிட்ஸின் பாரம்பரியத்தை நம்பியிருந்து ஒப்படைத்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய போது அவர்கள் பழமையான உரைகள், பொருட்கள் மற்றும் புதிய ஞானத்தை கொண்டு வந்தனர். இந்த கண்டுபிடிப்புகளால் செழித்த அறக்கட்டளை ஒற்றுமை, சமநிலை மற்றும் ஒளியின் கற்றல்களை பரப்பி தொடர்ந்து வளர்ந்தது. யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்ந்தனர். உலகம் இன்னும் சமநிலைக்கும் ஒற்றுமைக்கும் தேவையானது. மேலும் எப்போதும் புதிய சவால்களும் புதிர்களும் இருக்கும். அவர்கள் கூட்டாளிகளுடன் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளை செழித்து மறக்கப்பட்ட மண்டலத்தின் அறிவு அவர்களின் கற்றலில் ஒருங்கிணைக்கப்பட்டபோது யவனாஸ் மற்றும் நந்தினி ஒரு நிறைவு உணர்ந்தனர். ஆனால் ஒரு புதிய மற்றும் இன்னும் சிக்கலான புதிர் விரைவில் வெளிப்பட்டது. அவர்கள் கட்டியதனை விரிகுடிக்க முயற்சித்தது. ஒரு மாலை அமைதியான தியான தருணத்தில் நந்தினி ஒரு மர்மமான நிழலில் மூடிய நபர் வந்தார். அந்த நபர் தங்களை அர்ஜுன் என அறிமுகப்படுத்தினார். இருள் மற்றும் ஒளி இடையே சமநிலை சிதறிப்போகும் எல்லையில் இருக்கும் மாற்று யதார்த்தத்தின் காவலர். நமது உலகங்கள் மெய்யாழ்வின் சங்கமத்தால் இணைக்கப்பட்டுள்ளன. அர்ஜுன் விளக்கினார். வெவ்வேறு பரிமாணங்கள் சந்திக்கும் இடம். ஏதோ அல்லது யாரோ சங்கமத்துடன் சூழ்நிலையம் செய்து வருகின்றனர். பல யதார்த்தங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இதை சீரமைக்காதவாறு விட்டால் அனைத்து உலகங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும். யவனாஸ் மற்றும் நந்தினி செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்தனர். அர்ஜுனின் வழிகாட்டுதலால் அவர்கள் தங்கள் சொந்த யதார்த்தத்தை தாண்டி மெய்யாழ்வின் சங்கமத்துக்குள் பயணிக்க தயாரானார்கள். சங்கமத்தில் நுழைதல். அர்ஜுன் யவனாஸ், நந்தினி, அனன்யா மற்றும் கவியை கொண்டு ஒரு மர்மவழியான கதவை காட்டினார். அது ஒரு பழமையான காட்டின் ஆழத்தில் அமைந்துள்ளது. அந்த கதவு உலகங்களை இணைக்கும் ஒளியால் மினுக்கியது. எண்ணற்ற பரிமாணங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தியது. தங்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் கதவினால் நுழைந்து சங்கமத்தில் அடைந்தனர். மெய்யாழ்வின் சங்கமம் ஒரு மர்மமான எப்போதும் மாறும் புறநிலை. அங்கு இயற்பியலின் மற்றும் நேரத்தின் விதிகள் திரவமாக இருந்தன. அவர்கள் மற்ற உலகங்களை ஒரு கண்ணோட்டம் கண்டனர். சில அவர்கள் சொந்த உலகத்தைப் போல, மற்றவை முழுமையாக மாறுபட்டவை. அவர்கள் சென்ற ஒவ்வொரு உலகமும் நிலைத்தின் வெவ்வேறு அம்சங்களை பிரதிபலித்தது. உத்தோபியா முதல் டிஸ்டோபியா வரை. சங்கமத்தை சுற்றி அவர்கள் அர்ஜுனை போன்ற மற்ற காவலர்களை எதிர்கொண்டனர். ஒவ்வொன்றும் ஒரு மாற்று யதார்த்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினர். இந்த காவலர்களும் குழப்பத்தின் மூலத்தை கண்டுபிடிக்க முயற்சித்தனர். மற்றும் அவர்கள் யவனாஸ் மற்றும் நந்தினியுடன் சேர்ந்து செயல்பட முடிவு செய்தனர். குழப்பத்தின் மூலதோற்றம். அவர்கள் சங்கமத்தின் வழியே பயணித்தபோது குழப்பத்தின் இதயத்திற்கு வழிநடத்தப்பட்டார்கள். ஒரு பெரிய சுழலும் இருளின் ஆற்றல் புயல். இந்த புயலின் உள்ளே குழப்பத்தின் உண்மையான மூலத்தை கண்டுபிடித்தனர். நிழல்களின் வடிவமைப்பாளர் எனப்படும் பழமையான உரிமை. இந்த எதிரியமானது சங்கமத்தை சூழ்நிலையம் செய்து அனைத்து யதார்த்தங்களை ஒரு முழுமையான குழப்பமான யதார்த்தமாக ஒருங்கிணைக்க முயற்சித்தது. நிழல்களின் வடிவமைப்பாளர் மிகவும் வலிமையான ஒரு உருவம். யதார்த்தத்தின் திண்மையை மாற்றக்கூடியது. இது வெவ்வேறு உலகங்களில் சமநிலையும் கலவரத்தையும் உணர்ந்து ஒவ்வொரு கணமும் வலிமையடைகிறது. யதார்த்தங்களை ஒன்றிணைத்தல். யவனாஸ், நந்தினி மற்றும் அவர்களது கூட்டாளிகள் நிழல்களின் வடிவமைப்பாளரை தோற்கடிக்க ஒரே வழி வெவ்வேறு யதார்த்தங்களிலிருந்து காவலர்களை ஒன்றிணைத்து அவர்களின் வலிமைகளை ஒருங்கிணைப்பது என்பதை உணர்ந்தனர். ஒவ்வொரு காவலருக்கும் தனித்துவமான திறன்களும் புரிதல்களும் இருந்தன. அவை ஒன்றிணைந்தபோது வடிவமைப்பாளரின் சக்தியை எதிர்கொள்ள முடியும். காவலர்கள் சங்கமத்தின் ஆற்றலை பயன்படுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கினர். வடிவமைப்பாளரின் தாக்கத்தை எதிர்ப்பதற்காக. அவர்கள் அகிவிட்ஸின் மூலக் கொள்கைகளில் ஒற்றுமை, சமநிலை மற்றும் உள்ளுணர்வு அழகுக்குறியாக கொண்டு தங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்தனர். நிழல்களின் வடிவமைப்பாளருடன் போராடியதை அவர்கள் இதற்கு முன் எதையும் சந்திக்கவில்லை. அந்த உருவம் மாறி மாயக்காட்சிகளை உருவாக்கி சூழ்நிலையை மாற்றி அவர்களை குழப்பும் மற்றும் பிரிக்க முயன்றது. ஆனால் யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்களின் உறவையும் அகிவிட்ஸின் கற்றல்களையும் நம்பி தீவிரமாக இருந்தனர்.
காவலர்களின் கூட்டமைப்பாலும் சங்கமத்தின் சக்தியாலும் அவர்கள் வடிவமைப்பாளரின் மீது ஒருங்கிணைந்த தாக்கத்தை நிகழ்த்தினர். அவர்கள் அவர்களின் ஒளியை அதன் உருவத்தை தளர்த்தவும் அவர்கள் ஒற்றுமையை அதன் சங்கமத்தின் மேலான கட்டுப்பாட்டை குறைக்கவும் பயன்படுத்தினர். மெதுவாக அவர்கள் அலைவரிசையை மாற்றத் தொடங்கினர். இறுதி நிலைமையை எதிர்கொள்வது. இறுதி மோதலில் யவனாஸ் மற்றும் நந்தினி அர்ஜுனுடன் மற்றும் மற்ற காவலர்களுடன் அவர்களின் கூட்டமாக்கப்பட்ட ஆற்றல்களை ஒரே ஒருமிக்க ஒளிக்கெதிராக மாறியனர். இந்த ஒளிக்கெதிர் வடிவமைப்பாளரின் பாதுகாப்புகளை ஊடுருவி அதன் உள்நிலையை தாக்கி சங்கமத்தின் மேலான கட்டுப்பாட்டை உடைத்தது. நிழல்களின் வடிவமைப்பாளர் ஒரு இறுதி ஒலிக்கின்ற ஓசையை வெளியிடுவதை முன்னர் அதன் சக்தி உடைந்து அதன் சங்கமத்தின் மேலான தாக்கம் ஒழிந்தது. இருளின் புயல் அமைதியடைந்து சங்கமம் முழுவதும் பிரகாசமான அமைதியான ஒளியாக மாறியது. சமநிலையை மீட்கிறது. வடிவமைப்பாளரை தோற்கடித்து மெய்யாழ்வின் சங்கமம் நிலையாக ஆரம்பித்தது. வெவ்வேறு யதார்த்தங்களிலிருந்து காவலர்கள் விடைபெற்று அவர்களின் உலகங்களுக்கு திரும்பி சமநிலையை மீட்டு அவர்களின் பணி ஏய் தொடர்ந்தனர். அர்ஜுன் யவனாஸ் மற்றும் நந்தினிக்கு அவர்கள் தைரியமும் ஞானமும் கொண்ட நன்றி தெரிவித்தார். அவர்கள் பாதை மீண்டும் சந்திக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அவர்களின் சொந்த யதார்த்தத்திற்கு திரும்பிய யவனாஸ் நந்தினி அனன்யா மற்றும் கவி ஒரு ஆழமான நிறைவு உணர்வை உணர்ந்தனர். அவர்கள் அவர்களின் உலகத்தை மட்டுமல்லாமல் எண்ணற்ற யதார்த்தங்களில் சமநிலையை காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையில் அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் புரிதல்களையும் பகிர்ந்து சங்கமம் வழியாக பெற்ற புதிய ஞானத்தை தங்கள் கற்றல்களில் சேர்த்தனர். அறக்கட்டளை தொடர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையின் எல்லையிலிருந்து தேடுபவர்களை ஈர்த்து ஒற்றுமையும் ஒளியையும் பின்பற்றி வாழ்வதற்கு ஒருங்கிணைத்தது. புதிய அத்தியாயம். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மேல் மாலை வெயில் பொழிந்து நிலத்தை ஒளியுடன் அலங்கரிக்கும்போது யவனாஸ் மற்றும் நந்தினி ஒன்றாக நின்று அவர்களின் அற்புதமான பயணத்தை நினைவுகூர்ந்தனர். எப்போதும் புதிய சவால்களும் புதிர்களும் இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்தனர். ஆனால் அவர்கள் அதனை ஒன்றாக சந்திக்க தயாராக இருந்தனர். மெய்யாழ்வின் சங்கமத்தில் வெற்றியடையும் வரை அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் வாழ்க்கை அமைதியான ஒழுங்கில் இருந்து வந்தது. யவனாஸ் மற்றும் நந்தினி தொடர்ந்து வழிகாட்டி அவர்கள் பயணங்களில் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களை ஊக்குவித்தனர். ஆனால் ஒரு புதிய புதிர் விரைவில் வெளிப்படவிருந்தது. அது அவர்கள் தீர்மானத்தையும் அண்டத்தின் புரிதலையும் சோதிக்கவிருந்தது. ஒரு மாலை அறக்கட்டளை ஒரு அரிய விண்மீன் நிகழ்வை பிளானட்களின் ஒழுங்கை கவனித்துக் கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. பிளானட்கள் சரியாக ஒழுங்குபடுத்தியபோது ஒரு பிரகாசமான ஒளிக்கெதிர் விண்மீன் இருந்து வெளிப்பட்டு அறக்கட்டளையின் மையத்தில் படிந்தது. ஒளி மறைந்ததும் அது ஒரு பண்டைய ஒளிரும் பொருளை வெளிப்படுத்தியது. சிக்கலான சின்னங்களும் வடிவங்களும் கொண்ட ஒரு விண்மீன் கோளம். அந்த கோளம் ஆற்றலால் முழங்கியது போல் தோன்றியது. யவனாஸ் மற்றும் நந்தினி அதற்கு அருகில் சென்றபோது அவர்கள் அதற்காக ஒரு வலிமையான தொடர்பு உணர்ந்தனர். பண்டைய உரைமொழிகளில் தேர்ந்த அனன்யா சின்னங்களை புரிந்து கொள்ளத் தொடங்கினார். அது ஒரு கணிப்பு பற்றி பேசுகிறது என்று கண்டுபிடித்தார். விண்மீன் கோளின் கணிப்பு. விண்மீன் ஒழுங்கு விண்மீன் காவலர்களின் மீளுருமத்தை குறிக்கிறது. அனன்யா விளக்கினார். அவளது குரல் அச்சத்தில் நிறைந்தது. இந்த காவலர்கள் பிரகாசத்தின் பண்டைய உருவங்கள். அவர்கள் அண்டத்தை பாதுகாப்பதாக இருந்தனர். கோளம் அவர்களின் சக்தியை திறக்க ஒரு விசையாக இருக்கிறது. ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். கணிப்பின்படி விண்மீன் காவலர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் உறங்கி கிடந்தனர். அவர்களின் மீளுருமத்தை குறிக்க ஒழுங்கை எதிர்பார்த்தனர். கோளில் அவர்களின் சக்தியின் சாரம் அடங்கியிருந்தது. அதை பயன்படுத்தும் நபர் அவர்களை விழிக்கச் செய்யும் திறன் பெற்றிருப்பார். யவனாஸ் மற்றும் நந்தினி இது மிகப்பெரிய பொறுப்பு என்பதை உணர்ந்தனர். அவர்கள் விண்மீன் காவலர்கள் மற்றும் கோளின் சக்தியை திறக்கச் சரியான வழியை அறிய முடிவு செய்தனர். விண்மீன் ஆலயத்திற்கு பயணம். அனன்யாவின் ஆராய்ச்சி அவர்கள் விண்மீன் ஆலயத்திற்கு வழிநடத்தியது. இது எவராவதின் அடிப்பிடிகள் மற்றும் காடுகளில் மறைந்து கிடக்கும் பண்டைய கட்டிடமாகும். இந்த ஆலயம் விண்மீன் காவலர்களின் உறங்கிடமாக இருப்பதாக கூறப்பட்டது. மற்றும் கோளின் சக்தியை திறக்க தேவையான ரகசியங்கள் அதில் இருக்கின்றன. கோளின் வழிகாட்டுதலின் கீழ் யவனாஸ் நந்தினி அனன்யா மற்றும் கவியுடன் ஒரு பயணத்தை ஆரம்பித்தனர். பாதை மிகப்பெரிய கிளிப்புகளும் குளிர்ந்த வெப்பநிலைகளும் கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் உற்சாகம் அவர்களை முன்னோக்கி வைத்தது. ஆலயத்தை அடைந்தபோது அவர்கள் ஞானம் தைரியம் மற்றும் ஒற்றுமையை சோதிக்க தயாரான ஒரு தொடர் சோதனைகளை எதிர்கொண்டனர். முதல் சோதனை ஒளியின் சோதனையாக இருந்தது. இதில் அவர்கள் மாயக்காட்சிகளும் தவறான பாதைகளும் நிறைந்த ஒரு மழுங்கலையில் செல்ல வேண்டும்.
ஒருவருக்கு ஒருவர் மற்றும் கோளின் ஒளியை நம்பி அவர்கள் வழியை கண்டறிந்தனர். இரண்டாவது சோதனை சமநிலையின் சோதனையாக இருந்தது. அதில் அவர்கள் ஒரு ஆழமான பள்ளத்தின் மீது தொங்கும் குறுகிய பாலங்களை கடக்க வேண்டும். அவர்களுக்கு பூரண சமநிலையும் உடல்பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் தேவைப்பட்டதை வெற்றி பெற. இறுதி சோதனை ஒற்றுமையின் சோதனையாக இருந்தது. இதில் அவர்கள் தங்கள் சொந்த பயங்களின் மற்றும் சந்தேகங்களின் மாயைகளை எதிர்கொண்டனர். ஒருவருக்கொருவர் ஆதரவு கொண்டு மற்றும் அவர்களின் உறவின் வலிமையை நம்பி அவர்கள் இந்த உள்நிலை சவால்களை வென்றனர். விண்மீன் காவலர்களை விழிக்கச் செய்தல். ஆலயத்தின் இதயத்தில் அவர்கள் மையத்தில் ஒரு சிம்மாசனத்துடன் ஒரு பெரிய அறையை கண்டனர். சிம்மாசனம் கோளின் சின்னங்களுடன் பதிக்கப்பட்டிருந்தது மற்றும் அது கோளின் ஆற்றலுடன் ஒத்துக்கொண்டு இருந்தது. கோளை சிம்மாசனத்தில் வைத்து யவனாஸ் மற்றும் நந்தினி அனன்யா கணிப்பில் இருந்து கற்ற மந்திரங்களை உச்சரித்தனர். அவர்கள் அதை செய்தபோது அறை பிரகாசமான ஒளியால் நிரம்பியது மற்றும் விண்மீன் காவலர்களின் உருவங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. விண்மீன் காவலர்கள் தூய ஒளியின் மெய்யான உருவங்கள். ஒவ்வொன்றும் பண்டைய ஞானமும் வலிமையுடன் ஊற்றியது. அவர்கள் யவனாஸ் மற்றும் நந்தினிக்கு அவர்களை விழிக்கச் செய்ததற்காக நன்றி தெரிவித்தனர். மற்றும் அவர்கள் மீளுருவம் ஒரு புதிய காலத்தின் அறக்கோகம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது என்று விளக்கினர். ஒரு புதிய அச்சம். எனினும் விண்மீன் காவலர்களின் விழிக்கச் செய்தல் ஒரு எச்சரிக்கையையும் கொண்டு வந்தது. அவர்கள் அண்டத்தின் கடையோரங்களில் இருந்து ஒரு புதிய அச்சம் எழுகின்றது. ஒரு அண்டவெளி உருவமான சோகத்தின் தொலைவோட்டம். இந்த உருவம் அண்டத்தின் சமநிலையை மாசுபடுத்த மற்றும் அனைத்து யதார்த்தங்களை இருளில் மூழ்கச் செய்ய முயற்சிக்கின்றது. விண்மீன் காவலர்கள் யவனாஸ் நந்தினி மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு வரும் மோதலுக்கு தயாராகும் பொறுப்பினை ஒப்படைத்தனர். அவர்கள் அவர்களுக்கு தங்கள் சக்தியின் ஒரு பகுதியை வழங்கி அவர்களின் திறன்களை மேம்படுத்தி மற்றும் அவர்களை அண்டவெளியின் ஆற்றல்களுக்கு இணைத்தனர். போருக்கு தயாராகும். அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு திரும்பிய யவனாஸ் மற்றும் நந்தினி அவர்கள் அனுபவங்களை மற்றும் புதிய அச்சத்தின் அவசரத்தையும் பகிர்ந்தனர். அறக்கட்டளை ஒன்று திரண்டது. சோகத்தின் தொலைவூட்டத்துக்கு எதிராக வரும் போருக்கு தயார் செய்து பயிற்சி மேற்கொண்டது. விண்மீன் காவலர்களின் வழிகாட்டுதலிலும் மற்றும் கோளின் மேம்படுத்தப்பட்ட சக்தியிலும் அவர்கள் தங்கள் பாதுகாப்புகளை வலுப்படுத்தி தங்கள் திறன்களை விருத்தி செய்தனர். அறக்கட்டளை ஒளியும் ஒற்றுமையும் நிறைந்த மையமாக மாறியது. உலகின் எல்லையிலிருந்து உள்ள கூட்டாளிகளை ஈர்த்து அண்டவெளி அச்சத்திற்கு எதிராக நிற்க தயாரானவர்கள். இறுதி மோதல். சோகத்தின் தொலைவூட்டம் அணுகும் போது ஆகாசம் இருண்டது மற்றும் ஒரு மோசமான முன்னோட்டம் வாய்க்களத்தில் நிரம்பியது. அந்த உருவம் ஒரு பெரிய நிழலாக வெளிப்பட்டு அதன் உருவம் மாறி தீய ஆற்றலுடன் முழங்கியது. நடந்த போர் அவர்கள் முன்பு எதிர்கொண்ட எதையும் மிஞ்சியது. அவர்கள் தீர்மானத்தையும் ஒற்றுமையையும் முழுமையாக சோதித்தது. விண்மீன் காவலர்களின் சக்தியை நம்பி யவனாஸ் மற்றும் நந்தினி முன்னணியில் போராடினர். அவர்களின் ஒளி இருளை வெட்டியது. சோகத்தின் தொலைவூட்டம் குழப்பமும் கலவரமும் நிறைந்த அலைகளை வெளியிட்டது. ஆனால் அறக்கட்டளையின் மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளின் இணைந்த வலிமை நிலைத்தது. ஒரு உச்சமான தருணத்தில் யவனாஸ் மற்றும் நந்தினி விண்மீன் காவலர்களின் ஆதரவுடன் அவர்கள் ஆற்றல்களை கோளில் ஒருங்கிணைத்தனர். அவர்கள் ஒரு பிரகாசமான ஒளிக்கதிரை உருவாக்கினர். அது சோகத்தின் தொலைவூட்டத்தின் உள்ளமாக ஊடுருவி அதன் உருவத்தை உடைத்து அதை அகிலமிருந்து நீக்கியது. நல்லிணக்கத்தின் புதிய சகாப்தம். விரக்தியின் ஹார்பிங்கர் தோற்கடிக்கப்பட்டவுடன் அமைதி மற்றும் அண்ட நல்லிணக்கத்தின் உணர்வு திரும்பியது. செலஸ்டியல் கார்டியன்ஸ் அவர்களின் பணி நிறைவேற்றப்பட்டது. அவர்களின் வான மண்டலத்திற்கு திரும்பியது. ஆனால் அகிவிட்ஸ் அறக்கட்டளைக்கு இறுதி ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு முன்பு அல்ல. இந்த அறக்கட்டளை தொடர்ந்து செழித்து வந்தது. அதன் உறுப்பினர்கள் செலஸ்டல் கார்டியன்களின் ஞானம் மற்றும் சக்தியால் ஈர்க்கப்பட்டனர். யவானாசும் நந்தினியும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அகிவிட்ஸ் அறக்கட்டளையின் மீது சூரியன் மறைந்ததும் நிலத்தின் மீது ஒரு தங்க ஒளியை வீசியது. அவர்கள் ஒன்றாக நின்று ஒன்றுபட்டு தேவைப்படும் உலகிற்கு ஒளியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர தயாராகினர்.